அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாங்க இந்த பதிவு எதுக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோன்றது உங்களுக்கும் நல்லா புரியும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பார்ப்போம். கனி காண்றதுன்றது இப்போ எல்லாம் நிறைய பேருக்கு அது தெரிஞ்சு நிறைய பேர் அதை பார்த்து பயனடைகிறாங்க. அதை நம்மளும் எப்படி பார்க்கலான்றதை செய்முறையாக செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம முந்தின நாளே எல்லாம் ஏற்பாடெல்லாம் செய்து சாமி விளக்கெல்லாம் கழுவி பொட்டு வச்சு பூ போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கனி காண்றது அப்படின்றது என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பெரிய தாம்பாள தட்டில் நம்ம எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம வச்சு நம்ம பார்க்கலாம். இதை நான் ஒரு 2 வருஷமாக நான் செய்துட்ருக்கேன். எனக்கு நல்ல பலன் கிடச்சிருக்கு. அதனால தான் நம்ம சேனலில் இதை நம்ம போட்டிருக்கோம். பாருங்கள், அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா முக்கனி மெயின் வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம். இது 3 கிடைச்சா கண்டிப்பாக வைக்கலாம். ஒரு சிலர் கிடைக்காதவங்க நம்மளுக்கு என்ன பழம் கிடைக்குதோ வைங்க. மெயின் வாழைப்பழம் வைங்க. அடுத்து மங்கள பொருளான நம்ம குங்குமஞ்சா, தாலி சரடு, கண்ணாடி அந்த செட்டு அப்படியே வச்சுருக்கோம். அப்புறம் பழத்துலேயே ராஜகனின்ற எலுமிச்சம்பழம் வச்சுருக்கோம். வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், பூ. நம்மளுக்கு மெயினாக இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கண்ணாடி. அந்த கண்ணாடி வச்சுட்டு தான் நம்ம இது எல்லாமே தட்டில் அரேஞ்ச் பண்ணணும். குங்குமம், மஞ்சள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ நம்ம வைக்கலாம். இவ்வளோ தான் வைக்கணுன்னெலாம் கிடையாது. என்கிட்ட இருக்குது, அதனால் வச்சுருக்கேன். எனக்கே பார்த்திங்கன்னா போன வருஷம்லாம் ஒரு 500 ரூபா வைக்கிறதுக்கே ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தது. நான் இந்த பரிகாரம் செய்து உண்மையாகவே சொல்கிறேன், கடவுள் எனக்கு நல்ல ஒரு அனுகிரகம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி நான் கட்டை வச்சு நான் வழிபாடு பண்ணுறேன். நம்ம சில்லற காயினுங்க நம்ம எப்போதுமே உண்டியிலையோ இல்லை டப்பாலையோ நம்ம சேர்த்து வச்சுருப்போம். அதை சில்லற காயினுங்க மெயினாக வைங்க. அடுத்து நம்மக்கிட்ட இருக்க தங்க நகை எதுவாக இருந்தாலும் சரி, மோதிரமோ கம்மலோ செயினோ எதுவாக இருந்தாலும் நம்ம இதில் வைக்கணும். இதெல்லாம் நம்ம வச்சு அரேஞ்ச் பண்ணி சாமிக்கிட்ட வச்சுட்டு எனக்கு நல்லதே செய்து கொடுங்க அப்படின்னு சாமியை நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம படுக்கிற அறையில் பெட்ரூமில் நம்ம ஒரு ஓரமாக ஒரு சேர் போட்டு வச்சுக்கலாம். மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போதே நம்ம கண்ணில் அந்த தட்டு நம்ம கண்ணில் படுற மாதிரி நேராக வச்சுக்கோங்க. நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த தட்டை பார்க்குற மாதிரி வைங்க. யார் எந்திரிச்சு வந்தாலுமே அந்த தட்டை பார்த்துட்டு வெளியில் வந்தால் நம்மளுக்கு அந்த வருஷம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு நல்லதே நடக்கும். நம்ம நினைக்கிற காரியம் நம்ம கடவுள் நம்மளுக்கு செய்து கொடுப்பாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள். நான் செய்திருக்கேன், 2 வருஷமாக தான் நான் செய்திருக்கேன். இது 3ஆவது வருஷம் செய்கிறேன். இதோட பலன் எனக்கு முழுக்க நான் ரொம்பவும் உணர்ந்திருக்கேன். எனக்கு ரொம்பவே ரிசல்ட்டு நல்லா கிடச்சிருக்கு. அதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து இதோட பலனை பயன்படுங்க. நமக்கு இதெல்லாம் தான் நம்ம வைக்கணுமா அப்படின்னு இல்லை. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் வைங்க. கடவுளுக்கு உகந்தது ஏதோ ஒரு பழம், வெத்தலைப்பாக்கு, பூ, கண்ணாடி, சில்லற காயின் இது மட்டும் வச்சு கூட பாருங்கள்.
என்னால் இதை தான் பண்ண முடியும் அப்படின்றவங்க பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த தமிழ் வருஷப்பருப்பு பிறக்கிறது வந்து செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் தான் வந்து நம்மளுக்கு தமிழ் வருஷப்பருப்பே வந்து பிறக்குது. அந்த செவ்வாயோட தாக்கம் வந்து நம்மளுக்கு குறையிறதுக்காக நம்ம முருகருடைய வழிபாடு இந்த வருஷம் ஃபுல்லாகவே முருகருடைய வழிபாடு பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதே வந்து நடக்கும். நம்ம எப்போதுமே வந்து முருகரோட வழிபாடு பண்ணுறது நம்மளுக்கு நன்மையை தரும். அது செவ்வாயுடைய ஆதிக்கன்றதால நம்மளுக்கு உடல் சூடு வெப்பம் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த தாக்கத்தை குறைக்கிறதுக்கு நம்மளுக்கு முருகரோட வழிபாடு ரொம்பவும் முக்கியம். அதே சமயத்தில் செவ்வாயும் சனியும் சேர்ந்து வராங்க நம்மளுக்கு இந்த வருஷம் முழுக்கவே. அதனால் அந்த சனியோட தாக்கமும் நம்மளுக்கு குறையணும் இல்லைங்களா? அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம மனசார வந்து நினச்சி வேண்டுதல் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நடக்கிறது எல்லாமே நமக்கு நன்மையாகவே நடக்கும். நம்மளுக்கு இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலுமே அந்த தெய்வத்தை வந்து நம்ம வணங்கலாம். நம்மளுக்கு சனியோடைய தாக்கம் வந்து குறையும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆஞ்சநேயரை வழிபட்டாலே நம்மளுக்கு சனி தோஷன்றது நம்மளுக்கு நீங்கும். அதனால் ஆஞ்சநேயருடைய வழிபாடையும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த கனி காண்றது அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஏதோ சும்மா எல்லோரும் சொல்கிறாங்க செய்யணுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்காதீங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்சது ஒரு கண்ணாடி வச்சு, நம்மளால் முடிஞ்ச வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு, நம்மக்கிட்ட இருக்க அந்த சில்லறை காயின் ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். அடுத்த வருஷமே உங்களுக்கு என்ன ஒரு ரிசல்ட் கிடைச்சதுன்றது நீங்களே நம்மளுக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஆஞ்சநேயரோட வழிபாடு, துர்க்கை அம்மன் நம்மளுக்கு செவ்வாயுடைய தாக்கன்றதால அதனால் பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மன் வழிபாடு பெரும்பாலும் வந்து நிறைய பேர் நம்ம துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுவோம். ஆனால் இந்த செவ்வாயுடைய தாக்கம் சனியுடைய தாக்கத்துக்காக நம்ம துர்க்கை அம்மன் வழிபாடு செய்யலாம். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ராகு காலத்தில் போயிட்டு நம்ம துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டு வந்தாக்கா நெய் தீபம் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதே நடக்கும். முருகர், ஆஞ்சநேயர், துர்க்கை, அடுத்தது நம்மளுக்கு எல்லா தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய கடவுள்னு பார்த்தா சிவபெருமான். அந்த சிவபெருமானை நம்மளுடைய உள்ளார அவரை வந்து நம்ம மனதார நினச்சி கண்டிப்பாக இந்த பூஜையை பண்ணுங்கள். சிவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு எப்போதுமே நம்மளுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். அனைவரும் சிவன் வழிபாடும் வந்து கண்டிப்பாக செய்யுங்க, நல்லதே. சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும். எந்த தோஷமாக இருந்தாலும் எந்த கிரக தோஷமாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சரி பண்ணி கொடுப்பார் சிவபெருமான். அதனால் சிவபெருமானை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாள் நைட்டு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம மறுநாள் காலையில் எழுந்திரிச்சதுமே கனி பார்க்குற அதையும் முடிச்சுட்டு அந்த நாளை வந்து சிறப்பாக முடித்து நம்ம அதுக்கப்புறமா எழுந்திரிச்சி நம்ம காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு நம்ம சாமி கும்பிடலாம். நம்ம சாமி கும்பிட்றதுக்கு நம்மளுக்கு நெய்வேத்தியமாக என்ன நம்மளால் முடியுமோ, சக்கரை பொங்கலோ இல்லை பாயசமோ, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் எல்லாம் வச்சு நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ணலாம். நம்ம இப்போ வச்சுருக்கிற இந்த தட்டில் வச்சுருக்கிற மொத்தையுமே அப்படியே எல்லோரும் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம சாமி ரூமில் எடுத்துகிட்டு வந்து அதையும் வச்சு அதையும் வந்து நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள். உங்களுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் வருஷ பருப்புக்கெல்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க. அது 100% உண்மையாக